3 நாளா நடக்கிறது நீதிமன்றத்துக்குள்ளேயும் ஒரு பத்திரிகையாளராக வருத்தத்தை தருது. அந்த திருப்பரங்குன்றம் ஊர்ல மதுரையை மையப்படுத்திய ஏரியாக்கள்ல நடக்கிற விஷயங்களும் நமக்கு சந்தோஷத்தை தரல. வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் கன்னத்தில் அறைந்தார்கள் தமிழ்நாடு பிஜேபிக்கு. அரசியல் ரீதியாக அது ஒரு பொருட்டா கூட இடதுகையால் கூட புறந்தள்ளல, கண்டுக்கவே இல்லை. 6 படை வீட்டில் ஒரு வீட்டில் கூட ஜெயிக்கல. ஜெயிச்ச ஒரு வீடு ராஜன் செல்லப்பா எப்படி ஜெயிச்சார்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஒரு சுய அறிமுகம், பணபலம், எம்ஜிஆர் காலத்தாள், இரட்டை இலைன்னு எத்தனையோ விஷயங்கள் அங்கே திருப்பரங்குன்றத்தில் அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. தவிர 6 படை வீட்டில் ஒரு படை வீட்டில் கூட இந்த பிஜேபி ஆட்களை உள்ள விடலை. அந்த உண்மை புரிந்திருந்தும் ஏதோ பிஜேபி தோத்துட்டாங்கன்னு சந்தோஷத்தில் நான் சொல்லலை. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு குரல் கொடுத்தா பிஜேபியை வாழ்த்துற வரவேற்கிற முதல் நபர் நானாக தான் இருப்பேன். அப்போது அப்படி நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு மாநில வளர்ச்சி மக்களுடைய நன்மைன்னும் எதுவும் செய்ய மாட்டீங்க. மத அரசியல் என்கிற ஒரு தப்பான ஆயுதத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு வர்றீங்க. நீதிமன்றங்களும் கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழந்துடுச்சோன்னு ஏன் முதல் முறையாக ஜிஆர் சாமிநாதன் மேலே பல விமர்சனங்கள் பல நேரங்களில் வந்திருக்கலாம். இந்த முறை தான் அவர் சட்டத்தையே மீறுகிறார் அப்படின்லாம் சில விமர்சனங்கள் வர இருக்கு. உண்மையா பொய்யான்னு உச்சநீதிமன்றம் விசாரிக்கிற போது சொல்லட்டும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு மாறாக ஒரு தனி நீதிபதி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி முன்னாடி இருக்கு. சரி, அந்த தனி நீதிபதியும் சட்டம் தெரியாதவர் அல்ல ஜிஆர் சாமிநாதன். ஏதோ ஒரு சட்டத்தை மையப்படுத்தி இதன்படி எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறார். ராம ரவிக்குமார் தான் பெட்டிஷனர் நினைக்கிறேன். நீங்கள் 10 நபரோடு போய் தீபம் ஏற்றலாம் சொன்னாரா? அங்கே 10 பேரா நின்னாங்க திருப்பரங்குன்றத்தில். கேன்னு ஒரு பெரிய கூட்டம் தள்ளு முள்ளு பண்ணி காவல்துறை தள்ளி விடுறாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்போ அந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அதை கவனிக்கணும்ல. அந்த பெட்டிஷனர் வரவரிச்சு எல்லாருக்கும் சம்மன் அனுப்புறார். போலீஸ் கமிஷனர் வாங்க, கலெக்டர் வாங்க, கோயில் லீவோ வாங்க கூப்பிட்றாரு. சட்டத்துக்கு உட்பட்டு கூப்பிட்றாரு. ராம ரவிக்குமார் இங்கே வாங்க, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்கள் 10 பேரோட கூட்டிகிட்டு போய் தீபயாத்திரை சொன்னேன். எதுக்காக அங்கே 1000 பேர் நிற்கிறீங்க? கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? அப்போது ஒரு அரசியல் அபிலாஷைக்காக ஒரு மத உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அதே மதத்தினரும் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு குரூப், ஒரு கோஷ்டி, ஒரு சில்மிஷம் பண்ணுற ஒரு கும்பல் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதை நீதிபதி தடுக்கணும்ல.